குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகளைச் சேர்ந்த எந்தெந்த தலைவர்கள் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? மணிமாறன், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் துவங்கியுள்ளதை அடுத்து அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை தேர்வு செய்வதில் மிக தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் பாரதிய ஜனதாவின் சார்பாக ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு, அருண்ஜேட்லி உள்ளிட்ட தலைவர்களை கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சூழல்தான் தற்போது காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கொண்ட குழு கூட்டமானது தற்போது பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த எதிர்க்கட்சிகள் சார்பில் 10 பேர் கொண்ட குழுவானது இதற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்தது. அதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். திமுக, பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, காங்கிரஸ், யுனைடெட் ஜனதா தள், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இதில் உறுப்பினர் இடம்பெற்றிருந்தன. தற்போது அந்த 10 பேர் கொண்ட எதிர்க்கட்சிகள் குழு கூட்டமானது இந்த பாராளுமன்ற வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இதற்கு முன்பு கடந்த முறை இந்த கூட்டம் நடைபெற்ற போது வேட்பாளரை நாம் தனியாக நிறுத்தலாமா அல்லது ஆளும் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளரை நாம் ஆதரிக்கலாமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது முதலில் ஆளும் கட்சியினுடைய வேட்பாளரை அறிவிக்கட்டும், ஆளுங்கட்சி சார்பில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் என்பவர் அனைத்து கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளராக இருக்க வேண்டும், மதச்சார்பற்ற ஒருவராக இருக்க வேண்டும், அதே போல அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அப்படி நிறுத்தினால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அப்படி இல்லை என்றால் நாம் தனியாக வேட்பாளரை நிறுத்தலாம் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த ஒரு திட்டமாக இருந்தது. தற்போது அந்த அடிப்படையில் தான் இந்த குழு கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே, திமுகவின் சார்பாக RS பாரதி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து மிக தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஆளுங்கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த வேட்பாளர் நாம் ஏற்றுக்கொள்வதா, இவர்களின் சார்பாக தனியாக யாரையும் முன்வைப்பதா, அப்படி இவர்கள் முன்வைப்பதாக இருந்தால் பொதுவான ஒரு வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி மற்ற கட்சிகள் அதனை ஆதரிப்பதா என உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்லாம் தற்போது ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. மிக விரைவாக பாரதிய ஜனதா தன்னுடைய வேட்பாளரை அறிவிக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவானது வரும் வெள்ளிக்கிழமை என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீதாராம் யெச்சூரி ஆகியோரை சந்தித்து இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்ட பொழுது எதிர்க்கட்சிகள் சார்பாக பிரணாப் முகர்ஜியை மீண்டும் நீடிக்க வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியிருந்தார். அது சம்பந்தமாகவும் இன்றைய ஆலோசனையில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா இதுல ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் ஆதிக்கம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. குறிப்பா தற்போது எதிர்க்கட்சிகளின் சார்பில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களே ஒருவேளை காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய வேட்பாளரை ஆதரிப்பாரா என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் இறுதி கட்டத்தில் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். குறிப்பாக நிதிஷ்குமாருடைய தேர்வு விருப்பம் என்பதுதான் பிரணாப் முகர்ஜி என்பதாக இருக்கிறது. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தலைவர்களை தங்களுடைய தேர்வாக முன்வைக்கிறார்கள். குறிப்பாக மக்களவை முன்னாள் சபாநாயகர் மீரா குமார், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அதே போல காந்தியினுடைய பேரனும் மேற்கு வங்க முன்னாள் ஆளுநருமாக இருந்த கோபாலகிருஷ்ண காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள், குறிப்பாக சரத் யாதவ், அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சரத் பவார் உள்ளிட்ட பல தலைவர்களும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலே முன்வைக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். எனவே யாரை முன்னிறுத்துவது, முதலில் ஆளுங்கட்சி தன்னுடைய வேட்பாளரை அறிவிக்கவிட்டும், அது தொடர்பாக இவருடைய கருத்துக்கள் கேட்கப்படும். ஒருவேளை அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளர் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் இவர்களின் சார்பில் வேட்பாளரை முன்னிறுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும். இதில் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது லோக் ஜனசக்தி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியான ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி தன்னுடைய ஆதரவை வெளிப்படையாக தற்போது ஆளும் கட்சிக்கு, அதாவது பாரதிய ஜனதாவுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி பரிந்துரைக்கக்கூடிய வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை இந்த கட்சி வழங்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் வெளிப்படையாக முதல் ஆதரவு என்பது வந்திருக்கிறது. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவர் தற்போது இந்திய கூட்டணியில் இருக்கிறார். தற்போது அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்று வருகிறார். வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது.